So hi friends, welcome to Variety Track. So நம்ம கார்னாட் சைக்கிளில் ரெண்டாவது வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் கொஞ்சம் பெரிய வீடியோ தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்னாட் சைக்கிளுடைய எஃபிஷியன்சி பார்க்க போகிறோம். ஸோ கார்னாட் சைக்கிளுடைய எஃபிஷியன்சி, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி போட்ட அந்த வீடியோவை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா முன்னாடி போட்ட வீடியோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் அப்படியே நான் லாஸ்ட் வீடியோவில் நடத்தின அந்த போர்ஷனை தான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம நான் இங்கே சொல்லியிருப்பேன் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ட்டு. ஸோ ப்ராசஸ் நம்பர் 1 எடுத்துக்கிறேன் இங்கே. ஸோ ஐசோதெர்மல் expansion. Isothermal expansion. So that is important என்னன்னா T equal to constant. T equal to constant. இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். ஒர்க் டன்னுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஐசோதெர்மல் ப்ராசஸ் பற்றி கிளியராக நடத்தியிருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ பாருங்கள், இங்கேயும் நான் கிளியராக தான் சொல்ல போகிறேன். ஒர்க் டன் என்ன சொல்லலாம், எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் ஒர்க் டவுன் சொல்லலாம். ஸோ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது இங்கே பாருங்கள், 1லேருந்து 2க்கு. ஸோ இந்த ப்ராசஸ் தானே நம்மளுடைய ப்ராசஸ், இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் இந்த போர்ஷன் தான் 1லேருந்து 2க்கு மாறுது. ஸோ வால்யூம் V1லேருந்து எங்கே மாறுது அப்படின்னா V2க்கு மாறுது. ஸோ ப்ரெஷர் P இன்ட்டு டிவின்னு சொல்லலாம், P இன்ட்டு டிவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ W அதாவது PV ஈக்குவல் டு நமக்கு ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூ நமக்கு தெரியும். என்ன எழுதலாம் அப்படின்னா PV ஈக்குவல் டு NRTன்னு எழுதலாம். அந்த NM எப்படி வேணால் போடுவாங்க, அது கான்ஸ்டன்ட், அதனால் அதை விட்டுடலாம். ஸோ இப்போ P ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா RT டிவைடட் பை P, அதாவது V. ஸோ அப்படின்னு எழுதலாம், RT டிவைடட் பை Vன்னு எழுதலாம். ஸோ அந்த எண்ணெய் விட்டுற அது எல்லாத்துலேயும் நம்ம காமனாக வர்றதுனால அதை நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த Pயில் எடுத்துகிட்டு வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இந்த Pயில் எடுத்துகிட்டு வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ W1 தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் V1 to V2. ஸோ Pக்கு பதில் என்ன பண்ணலாம், இப்போது RT டிவைடட் பை V இன்ட்டு டிவின்னு எழுதலாம். ஸோ W1 ஈக்குவல் டு RT, அதை காமனாக எடுத்துடலாம். இன்னொன்று இந்த ப்ராசஸ் எதில் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், இங்கே பாருங்கள் நான் அந்த இடத்துல எழுதியிருப்பேன் டெம்பரேச்சர் T1 எழுதியிருப்பேன். ஸோ T1 அப்படின்றதுல நடக்குது, அதனால இந்த T1 மாற்றிக்கலாம். ஸோ R இன்ட்டு T1ல் நடக்கிறதுனால இன்டெக்ரேஷன் V1 to V2. ஸோ R எடுத்துட்டோன்னா 1/V1 கிடைக்கும், அதாவது V இன்ட்டு டிவின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேஷன் 1/V இன்டெகிரேஷன் பண்ணால் லாகால் தான் இன்டெகிரேஷன் பண்ண முடியும். ஸோ W1 தட் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு T1 இன்ட்டு லாக் ஆஃப் V1 V2 இருக்கு இல்லையா. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய ஆன்சர் V2 டிவைடட் பை V1 கிடைக்கும். ஸோ இது இன்டெகிரேஷன், நார்மல் இன்டெகிரேஷன், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இதை மேலே எடுத்துன்னு போயிட்டு V2/V1 கிடைக்கும். இது 1/V இருக்கிறதுனால லாக் ஆஃப் V2/V1 எழுதலாம். ஸோ இதுதான் நமக்கு W1 எவ்வளோ ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இதை வச்சு சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இதை வச்சு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் 4 ப்ராசஸ் இங்கே நடந்திருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும். ஸோ இப்போ ப்ராசஸ் நம்பர் 2 தட் இஸ் அடியாபாட்டிக் ப்ராசஸ், அடியாபாட்டிக் expansion. Adiabatic expansionவே என்னது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, Q equal to 0, Q கிடையாது, ஹீட் கிடையாது. ஸோ அதனால் Q is equal to 0. ஸோ இப்போ இதை ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா இது என்ன பண்ணிக்கலாம், W2ன்னு எழுதலாமா, W2 ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இன்டெக்ரேஷன். இதோடைய வால்யூம் எங்கேருந்து எங்கே மாறுது பாருங்கள், V2லேருந்து, இது V1லேருந்து V2க்கு மாறுச்சு. இது என்ன மாறுது, V2லேருந்து V3க்கு மாறுது. இந்த இடம் பாருங்கள் V3.
ஓகேவா v3க்கு மாறுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், v2 to v3க்கு சேஞ்ச் ஆகுது இன்டெகிரேஷன். இது என்ன பண்ணிடலாம், p இன்ட்டு dvன்னு எழுதிடலாம், p இன்ட்டு dvன்னு எழுதலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா pv பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ்னாவே pv பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அதை புரியல அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட்டில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதிலேருந்து பியை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா p ஈக்குவல் டு c டிவைடட் பை v பவர் காமான்னு கிடைக்கும். பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த பியோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த பியோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த பியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா w2 இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் v2 to v3. பிக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் c டிவைடட் பை v பவர் காமா இன்ட்டு dvன்னு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த c வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ w2 ஈக்குவல் டு c இன்ட்டு இன்டெகிரேஷன் v2 to v3 1 by v பவர் காமான்னு இருக்கும், 1 by v பவர் காமா இன்ட்டு dv. ஸோ அப்போது இதை இன்டெகிரேஷன் பண்ணோன்னா 1 by v இது மேலே வந்துடும், v பவர் மைனஸ் காமான்னு இருக்கும். ஸோ v பவர் மைனஸ் காமா அப்படின்னா v பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் காமா ப்ளஸ் 1ன்னு போடுவோம் இன்டெகிரேஷனில். ஸோ இன்டெகிரேஷன் தெரியலன்னா நீங்கள் இன்டெகிரேஷனுடைய இந்த ஃபார்முலா 1 by v பவர் காமாவுடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க, c இன்ட்டு. ஸோ இப்போ இது என்ன எழுதலாம், v பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் காமா ப்ளஸ் 1ன்னு எழுதலாம், ரைட்டா. ஸோ இது இன்டெகிரேஷன் எதுலேருந்து இது வரைக்கும், v2லேருந்து v3 வரைக்கும், v2லேருந்து v3 வரைக்கும், ஓகேவா. ஸோ இதோட நமக்கு இந்த இடம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் இதை பார்டர் பண்ணிக்கிறேன், ரைட்டா. இப்போது அகைன் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா w2 இஸ் ஈக்குவல் டு, இல்லை நான் இங்கேருந்து எழுதிட்டு வரேன், w2 is equal to c divided by இந்த காமா மைனஸ் 1 இருக்குல்ல, அதை 1 மைனஸ் காமான்னு எழுதலாம், c divided by 1 மைனஸ் காமா இன்ட்டு இந்த இன்டெகிரேஷனை உள்ளார எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா v3 v2 அது ரெண்டும் வரைக்கும். ஸோ இப்போ v3 பவர் அதாவது v3 பவர் காமா மைனஸ் 1 மைனஸ் காமா ப்ளஸ் 1 மைனஸ் v2 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 கிடைக்கும், ரைட்டா. ஸோ இந்த இன்டெகிரேஷனில் இந்த லிமிட்ஸ் எல்லாம் உள்ளார எடுத்துகிட்டு வந்தா. ஸோ அதிலிருந்து w2 இஸ் ஈக்குவல் டு சி. இந்த சியை வந்து இப்போ நம்ம உள்ளார எடுத்துகிட்டு போகலாம், சியை உள்ளார எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அப்போ இது 1 by 1 மைனஸ் காமான்னு இருக்கும். ஸோ இது இங்கே உள்ளார எடுத்துகிட்டு போனீங்கன்னா சி இன்ட்டு v3 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 மைனஸ் v2 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்டா. ஸோ அடுத்தது w2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் அதை இங்கே போடுறேன். அதாவது என்ன அப்படின்னா pv ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஓகேவா. pv ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆர் அதாவது pv பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ரைட்டா. ஸோ அப்போ இதை இங்கே பாரு, இங்கே v3 இருக்கு இல்லையா, அப்போது v3 பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். இங்கே v2 இருக்கு இல்லையா, அதை எப்படி மாற்றிக்கலாம், p2 v2 பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படியும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம இப்படி எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம உள்ளார எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதை மறந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு c வரும், இந்த கான்ஸ்டன்ட்டை உள்ளார எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டு டைம்லேயும் வரும். ஸோ இப்போ இந்த சிக்கு பதில் p3 v3 பவர் காமான்னு எழுதலாம். இந்த டூக்கு பக்கத்தில் இருக்க சிக்கு பதில் p2 v2 பவர் காமான்னு எழுதலாம். ஸோ w2 ஈக்குவல் டு 1 by 1 minus gamma into, இப்போ இந்த சிக்கு பதில் என்ன எழுதலாம், இங்கே 3 இருக்கிறதுனால நான் அப்படி மாற்றுறேன். ஸோ p3 v3 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 மைனஸ் இந்த சிக்கு பதில் என்னன்னா இங்கே பக்கத்தில் பாருங்கள் 2 இருக்குது, அதனால் 2 டேர்மாக அப்படியே போட்டுக்கலாம். p2 v2 பவர் காமா இன்ட்டு இந்த இடத்துல இன்னும் ஒரு v3 வரும் இல்லையா,
ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு v2 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1. ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டு பேஸும் ஒன்றா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இதில் இந்த இடத்துல v3 ரெண்டு பேஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். இந்த இடத்துல v2 ரெண்டு பேஸ் இருக்குது. பேஸ் ரெண்டு ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு காமா இருக்கிறது தான் மீனிங், PV பவர் காமா இல்லையா. ஸோ இப்போ இந்த பேஸ் ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன். v3 பவர் காமா மைனஸ் காமா ப்ளஸ் 1 வந்துச்சுன்னா இந்த காமா மைனஸ் காமா ப்ளஸ் காமா கேன்சல் ஆச்சுன்னா v3 மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ W2 இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் காமா இன்ட்டு என்ன போடலாம், P3 V3 மைனஸ் P2 V2ன்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல எழுதுகிறேன், PV ஈக்குவல் டு NRT கிடைக்கும். NRTன்னு தெரியும். ஸோ இப்போ இங்கே P3 V3 போட்டால் NRT3 நீங்கள் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா இந்த இடத்துல தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். இந்த இடத்துல தேர்ட் கண்டிஷனில் நம்மளோட டெம்பரேச்சர் எதில் இருக்குது, 2ல் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், T2ன்னு மாற்றிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இது 2ன்னு இருந்துச்சுன்னா அந்த 2 தான் இந்த இடத்துல போட முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த லைன் கூட போட்டிருக்கேன். ஸோ T2. ஸோ அதே மாதிரி இங்கே P2 V2 அப்படி இருந்துச்சுன்னா P2 V2 ஈக்குவல் டு NR V2க்கு நேராக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், V2க்கு நேராக இந்த இடத்துல T1 தானே நம்ம போட்டோம். ஸோ அப்போ இதை T1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது P3 V3க்கு நேராக NR T2, இதில் P2 V2க்கு நேராக NR T1ன்னு வச்சுக்கலாம். இந்த எண்ணெல்லாம் தேவையில்லை. ஸோ அது கான்ஸ்டன்ட்னால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் வரும். ஸோ இப்போ ஃபைனலாக அப்போ நம்ம என்ன எழுதலாம், W2 இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் காமா இன்ட்டு இது என்னென்னு எழுதலாம், R இன்ட்டு T2 மைனஸ் R இன்ட்டு T1ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஆரை கான்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/1 மைனஸ் காமா இன்ட்டு, அதாவது ஆரை கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்தோம்னா R டிவைட் பை 1 மைனஸ் காமா இன்ட்டு T2 மைனஸ் T1ன்னு எழுதலாம். இந்த இடத்துல இந்த மைனஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ இப்போ இந்த காமாவை இந்தாண்ட மாற்றிட்டோம் அப்படின்னா W2 இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் R டிவைட் பை அந்த மைனஸை எடுத்துட்டோம் அப்படின்னா காமா மைனஸ் 1ன்னு எழுதலாம். இது காமா மைனஸ் 1 இன்ட்டு இதை T1 மைனஸ் T2ன்னு எழுதலாம். அந்த மைனஸ் இங்கே எடுத்துகிட்டு வர்றதுனால இங்கே ஒரு மைனஸ் கிடைக்கும். அந்த காமாவை இங்கே மாற்றுறதுனால அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ப்ராசஸ், அடியாபாட்டிக் ப்ராசஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஃபார்முலா, இது அடியாபாட்டிக் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன இருக்குது, ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அண்ட் அடியாபாட்டிக் கம்ப்ரெஷனுக்கு அடுத்தது போட போகிறோம் நெக்ஸ்ட் பேஜில். ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட் பேஜில் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய தேர்டு ப்ராசஸ் இப்போ என்னது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தேர்டு ப்ராசஸ் நம்மளுடைய தேர்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும், டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ W3 கண்டுபிடிச்சிடலாமா, W2 கண்டுபிடிச்சிருந்தோம், இப்போ W3 தட் இஸ் ஈக்குவல் டு அதே தான். இப்போ இங்கே என்ன ஆகுது, W3 3லேருந்து 4க்கு இதான ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன்னு சொல்லியிருப்போம். ஸோ P3லேருந்து P4 இந்த வால்யூம் வந்து எங்கே ஆகுது, V3லேருந்து V4க்கு மாறுது. ஸோ இன்டகிரேஷன் அதே தான், V3 to V4 ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இன்ட்டு dV அப்படின்னு போட்டுடலாம். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இன்ட்டு dVன்னு போட்டுடலாம். ஸோ அடுத்தது W3 இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரியே போட்டுவாங்க. W3 இஸ் ஈக்குவல் டு இந்த P என்னவா மாற்றலாம் அப்படின்னா PV ஈக்குவல் டு NRTன்னு மாற்றலாம். ஸோ அந்த எண்ணை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், RT. ஸோ இப்போ P ஈக்குவல் டு RT டிவைட் பை Vன்னு போடலாம். RT டிவைட் பை Vன்னு போடலாம். ஸோ அப்போ அதை இங்கே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்டகிரேஷன் V3 to V4
பிக்கு பதில் என்ன பண்ணலாம், ஆர்டி டிவைடட் பை வி இன்ட்டு டிவின்னு எழுதலாம். போன வாட்டி போட்டால் அதே ஸ்டெப்பு தான் இங்கே போட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ W3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஆரை கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துல ஆரையும் டி இங்கே வெளியில் எடுக்கும்போது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல P3 P4 இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்குது, V3 to V4 இந்த இடத்துல பாருங்கள், P3 ஆர் V3 இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா T2 தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல இந்த டீயை வெளியில் எடுக்கும்போது இதை T2ஆக மாற்றிக்கலாம், T2. ஸோ இப்போது இதை இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இது எப்படி இருக்கும், V3 பவர் V3 to V4 1/V இன்ட்டு டிவின்னு இருக்கும். ஸோ இப்போ இது இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா W3 இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு T2 இன்ட்டு லாக் ஆஃப் V4 மைனஸ் V3ன்னு கிடைக்கும், லாக் ஆஃப் V3ன்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் W3 இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு T2 இன்ட்டு போன வாட்டி போட்ட மாதிரி லாக் ஆஃப் V4 டிவைடட் பை V3ன்னு கிடைக்கும், V4 டிவைடட் பை V3ன்னு கிடைக்கும். இதை நான் V3/V4ஆக மாற்றிக்கிறேன். அது ஏன்றதை உங்களுக்கு ஃபைனலாக புரியும் நான் போடும்போது. ஸோ W3 இஸ் ஈக்குவல் டு, இதை V3/V4ஆக மாற்றினா இங்கே ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் R இன்ட்டு T2 இன்ட்டு லாக் ஆஃப் V3 டிவைடட் பை V4. ஸோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ஒர்க் டன், W3 ப்ராசஸோட ஃபைனல் ஒர்க் டன் இதுதான். ஓகேவா, W3 ப்ராசஸோடைய ஃபைனல் ஒர்க் டன் இதுதான். ஓகேவா, தேர்ட் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் இப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபோர்த் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். ப்ராசஸ் நம்பர் 4 இது என்னது, இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், ப்ராசஸ் நம்பர் 4 அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன், compression. So adiabatic compression நாவே Q equal to 0 and PV power gamma equal to constant. So இந்த PV power gamma equal to constant உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்க. ஸோ போன வாட்டி போட்டால் அதே தான், ஒர்க் டன் W4 is equal to இன்டெகிரேஷன். இப்போ எங்கே வால்யூம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், வால்யூம் வந்து எங்கே போகுது, 4லேருந்து 1க்கு போகுது, அகைன் 4லேருந்து 1க்கு போகுது. ஸோ அப்போது நம்ம இன்டெகிரேஷன் என்ன போடலாம், V4 to V1 P into dVன்னு எழுதலாம், P into dV. ஸோ PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், போன வாட்டி போட்ட மாதிரி P equal to C divided by V பவர் காமான்னு போடலாம். ஸோ இப்படி எழுதலாம், V பவர் காமான்னு போடலாம். ஸோ W4 is equal to V4, போன வாட்டி போட்டால் அதே ஸ்டெப்பு தான், V1. ஸோ இந்த இடத்துல C divided by V பவர் காமா இன்ட்டு dVன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே சியை வெளியில் எடுத்துருங்க, W4 equal to C இன்ட்டு V4 to V1 1/V பவர் காமா இன்ட்டு dVன்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது W4 is equal to, போன வாட்டி போட்ட அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் C இன்ட்டு V1 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 சொல்லணும்னா V1 கூட நம்ம அப்புறம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா, என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மேலே இந்த பவர் மேலே போச்சுன்னா V பவர் minus gamma plus 1 divided by minus gamma plus 1. So integration V4 to V1 நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது W4 is equal to இந்த லிமிட் எல்லாம் உள்ளார எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த காமா மைனஸ் 1 எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் காமா ப்ளஸ் 1 இருக்குது, காமா மைனஸ் 1 எடுத்துக்கிட்டால் C இங்கே ஒன்று இருக்குது, C divided by 1 minus gamma into ஸோ அப்போ லிமிட்டை ஒன்றா உள்ளார எடுத்துகிட்டோம்னா V1 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 மைனஸ் V4 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ அடுத்தது V1 V4ன்னு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சியோட வேல்யூ முன்னாடி மாதிரி உள்ளார எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ W4 is equal to 1/1 minus gamma into இது என்னவா கிடைக்கும், C into V1 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1. அதே மாதிரி மைனஸ் இங்கே திரும்பி C ஒன்று வரும், இந்த இதில் போட்டால் C into V4 பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது சியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சியை எப்படி எழுதலாம்,
that is PV is equal to constant power gamma is equal to constant அப்படினா இந்த இடத்துல 1 வருது ஸோ அப்போ P1 V1 power gamma is equal to constant எழுதலாம் இங்கே 4 வருது ஸோ அப்போ P4 V4 power gamma is equal to constant எழுதலாம் ஸோ அப்போ இந்த W4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை நான் அழைச்சிட்றேன் ஸோ இடம் பத்தணுன்றதுனால இதை நான் அழைச்சிட்றேன் இந்த மாதிரி எழுதலாம் ஸோ இது நான் உங்களுக்கு போன வாட்டி சொல்லிட்டதுனால இதை அழைச்சிட்றேன் ஸோ W4 equal to 1 by 1 minus gamma into ஸோ அந்த சிக்கு பதில் என்ன எழுதலாம் அப்படின்னா P1 V1 power gamma into V1 power minus gamma plus 1 வரும் ஸோ அதே மாதிரி இங்கே P4 V4 power gamma into V4 power minus gamma plus 1 கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது லிமிட் எல்லாம் அதாவது பேஸ் ஈக்குவலாக இருக்குது V1 V1 ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்குது V1 V1 ஸோ இந்த லிமிட் எல்லாம் அதாவது பவர் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த காமா இந்த காமா இந்த காமா இந்த காமா கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ அது கேன்சல் ஆச்சு அப்படின்னா W2 is equal to சாரி W4 equal to சாரி இதெல்லாம் W4 equal to 1 by 1 minus gamma into P1 V1 minus P4 V4 னு கிடைக்கும் P4 V4 னு கிடைக்கும் P4 V4 னு கிடைக்கும் ரைட்டா ஸோ இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி இதை டெம்பரேச்சராக மாற்றணும் அப்படின்னா P1 V1 equal to NR T இங்கே பாருங்கள் 1ஓட கண்டிஷன் P1 V1 வந்து நமக்கு என்ன இருக்குது T1 இருக்குது ஸோ அடுத்தது P4 V4 இதோட கண்டிஷன் என்ன இருக்குது ரெண்டே கண்டிஷன் தான் P4 V4னா அது 2ஆக இருக்குது ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு NR T2னு எழுதலாம் ஸோ அப்போ W2 is equal to 1 by 1 minus gamma into RT1 எழுதலாம் இதை மைனஸ் இதை விட்டுருங்க இது தேவையில்லை ஸோ அதனால் இதை RT2னு எழுதலாம் ரைட்டா ஸோ இப்போ இந்த ஆரை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துடலாம் ஸோ W4 2னு வந்துட்டு W4 ஸோ W4 is equal to 1 by 1 minus gamma into அதாவது ஆரை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா T1 மைனஸ் T2னு கிடைக்கும் ரைட்டா ஸோ இப்போது இந்த T2 மைனஸ் T1 இதை கன்வெர்ட் பண்ணிப்போம் இதுவும் ஏன்றது நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஸோ W4 is equal to T1 கன்வெர்ட்னா இங்கே ஒரு மைனஸ் வரும் ஸோ மைனஸ் வந்தால் இது வந்து 1 மைனஸ் காமா வந்து காமா மைனஸ் 1 ஆகிடும் ஸோ R டிவைடட் பை காமா மைனஸ் 1 இன்ட்டு T2 மைனஸ் T1 ஸோ இதுதான் வந்து W4 உடைய ஒர்க் டன்னாக இருக்கும் ஸோ போன வாட்டி நம்ம என்ன போட்டோமோ அதே தான் நான் இங்கே திரும்பவும் போடுறேன் அதனால் இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு அர்த்தம் ஸோ இப்போது நம்ம W3 W1 W2 W3 இது எல்லாமே நம்ம போட்டோம் ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி நான் வேணால் காமிக்கிறேன் இது W3 அண்ட் இது W4 அண்டு இந்த பேஜில் போட்டிருந்தோம் ஸோ இது W1 அண்ட் இது W2 ஸோ இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம ஒன்றா கலெக்ட் பண்ண போகிறோம் ஸோ W1 டோட்டல் நெட் W ஸோ டோட்டல் நெட் W எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நெட் W is equal to net that is equal to W1 plus W2 plus W3 plus W4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் நம்மளுடைய என்னது நெட் ஒர்க் டன் ஸோ அப்போ இந்த நெட் ஒர்க் டன்னு எல்லா வேலையும் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ W net that is equal to W1ஓட வேல்யூ இங்கே பார்த்துக்கோங்க நான் அதை தான் போட போகிறேன் இந்த W1ஓட வேல்யூ W2ஓட வேல்யூ இங்கே பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இப்போ போட போகிறேன் ஸோ W1ஓட வேல்யூ நம்ம வந்து என்ன எழுதிருப்போம் அப்படின்னா R into T1 into log of V2 divided by V1 எழுதிருப்போம் ஸோ அதே மாதிரி ப்ளஸ் W2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா R டிவைடட் பை காமா மைனஸ் 1 இன்ட்டு T1 மைனஸ் T2ன்னு கண்டுபிடிச்சிருப்போம் மைனஸ் W3ஓட வேல்யூ R இன்ட்டு ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் மைனஸ் வரும் இப்போ அங்கே பாருங்கள் இதில் உங்களுக்கு மைனஸ் இங்கே வர்ற மாதிரி போட்டிருப்பேன் ஸோ இந்த மைனஸ் தான் அது ஸோ அதனால தான் அங்கே மைனஸ் போட்டிருக்கேன் ஸோ மைனஸ் R இன்ட்டு T2 log of
V3 divided by V4 மைனஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடுறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இது வந்து T2 by T1 போட்டிருப்பேன். இதை T1 by T2ன்னு மாற்றினோம் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் T1 by T2வாக மாற்றதுனால ஒரு மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டுட்டு R divided by gamma minus 1 into T1 minus T2ன்னு மாற்றிடலாம். இதையும் T2ன்னு மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த டேர்மும் ஒன்றா இருக்குது. ஸோ இதில் இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ W net is equal to R into T1 log of V2 by V1 minus R into T2 into log of V3 by V4. ஸோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை இன்னும் ஷார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா we know that PV power gamma is equal to constant தெரியும். இது நமக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து Pயை வந்து இப்படி மாற்ற முடியும். PV equal to NRTன்னு மாற்ற முடியும். ஸோ இதில் என்ன விட்டோம் அப்படின்னா P equal to RT divided by Vன்னு மாற்ற முடியும். முன்னாடி போட்டது தான் அது RT divided by V. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், தேவையில்லை கான்ஸ்டன்ட்ன்றதுனால. ஸோ இதை எடுத்து வந்து இதை Pயில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Pக்கு பதில் RT divided by V into V power gamma is equal to constant கிடைக்கும். ஸோ இப்போ இதை RT, ஸோ இந்த R எந்தாண்ட எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா இதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த R எந்தாண்ட எடுத்துன்னு வந்தாலும் அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இதை T எடுத்துக்கலாம், இதை இன்ட்டு V பவர் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த V மேலே வந்துச்சுன்னா V பவர் மைனஸ் 1 இன்ட்டு V பவர் gamma is equal to constant அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்னா T இன்ட்டு V பவர் gamma மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸில் நடத்தியிருக்கேன், அதனால் நீங்கள் இதை அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னால் T1 V1. ஸோ அப்போ T1 V1 பவர் gamma மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். அதே மாதிரி T2க்கு பார்த்திங்கன்னா T2, அதாவது இந்த ப்ராசஸ்க்கு நான் இப்போ சப்போஸ் எழுதுகிறேன், அதாவது 1க்கும் 4க்கும் எழுதுகிறேன்னா இது T1 V1 பவர் gamma மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த ப்ராசஸ்க்கு எதுனா T2 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா V4. ஸோ T2 V4 பவர் gamma மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதலாம். ஸோ இதுலேருந்து இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா T1 T2 இந்த கான்ஸ்டன்ட் எந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா T1 V1 பவர் gamma மைனஸ் 1 is equal to T2 V4 power gamma minus 1 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து T1 T2ஓட ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா T1 by T2 is equal to V4 by V1 power gamma minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன், இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி சிமிலர்லி, ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல போடுறோம். சிமிலர்லி இதே மாதிரி T2, அதாவது T1 V2. ஸோ இந்த V2க்கும் V3க்கும் இந்த ப்ராசஸுக்கு, ஸோ இந்த அடியபெட்டிக் ப்ராசஸ்க்கு இதுக்கு நம்ம போட்டோம்னா T2 V2 பவர் gamma மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இங்கே T2 கிடைக்கும், T2 V3, இதோடைய வால்யூம் பாருங்கள் V3 இருக்கும். ஸோ இப்போ V3 பவர் gamma மைனஸ் 1 equal to equal to constant. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி இதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா T1 by T2 is equal to நமக்கு வந்து பார்த்திங்கன்னா V3 by V2 பவர் gamma மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ்க்கு ரிலேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதையும் நான்
பாக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இந்த ரேஷியோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே T1 T2 இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ வச்சுட்டு இந்த வால்யூம் எல்லாம் இந்த காமாவெல்லாம் கேன்சல் பண்ணால் வால்யூம் நமக்கு ஈக்குவல் ஆகிடும். என்ன ஈக்குவல் ஆகிடும்னா V4/V1 ஈக்குவல் டு V3/V2ன்னு எழுதலாம். ஏன்னா இந்த T1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா V4/V1 இஸ் ஈக்குவல் டு V3/V2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைனா ஃபைனலாக இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா V2/V1, இந்த V2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, V2/V1 தட் இஸ் ஈக்குவல் டு V3 அந்த V4 கீழே வந்துச்சுன்னா V4ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இதை வால்யூமாக மாற்றினா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் இது எல்லாத்தையும் நம்ம இங்கே கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இதை எழுதுகிறேன். இப்போ வந்து பாருங்கள் V2/V1னாலும் V3/V4னாலும் ரெண்டும் ஒன்று தான், இந்த ரெண்டு வேல்யூமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ ஒன்று தான், ரெண்டுமே வந்து வேறு கிடையாதுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போது அடுத்த பேஜுக்கு நான் போகிறேன். அடுத்த பேஜுக்கு போய்ட்டு W நெட்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போது W இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒன்று தான். W நெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ப்ராசஸுமே ஒன்று அப்படின்றதுனால ஆர் T1 log ஆஃப் V2/V1 போட்டுடலாம். இதை அதே மாதிரி மைனஸ் R இன்ட்டு T2 இன்ட்டு log ஆஃப் அதையும் V2/V1 போட்டுடலாம். இதுவும் V2/V1 தான், ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா W net is equal to இது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டோம்னா R log ஆஃப் V2/V1 இன்ட்டு இந்த டெம்பரேச்சர் மட்டும் தான் தனியாக இருக்கும். தட் இஸ் T1 minus T2 இது மட்டும் தான் நமக்கு தனியாக இருக்கும். இப்போ தான் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட், கார்னாட் எஃபிஷியன்சி. இந்த சைக்கிளோட எஃபிஷியன்சி இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா நல்லா பாருங்கள், எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அதாவது எவ்வளோ ஒர்க் நம்ம கொடுக்குறோம் டிவைடட் பை எவ்வளோ ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இதுதான் நம்மளுடைய ஹீட் சப்ளைட். எவ்வளோ ஒர்க்குன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், நெட் ஒர்க். ஸோ ஒர்க்கு டிவைடட் பை ஹீட் சப்ளைடு, QS ஹீட் சப்ளைடு அப்படின்றது Q1ஓட வேல்யூ தான். ஸோ Q1ஓட வேல்யூனாலும் W1ஓட வேல்யூனாலும் ஒன்று தான், அப்படி தானே. ஸோ W இஸ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு Wயோட வேல்யூ என்னது R இன்ட்டு log ஆஃப் V2/V1 இன்ட்டு T1 minus T2 டிவைடட் பை ஹீட் சப்ளைனாலும் W1னாலும் ஒன்று தான். ஸோ W1ஓட வேல்யூ நம்ம இங்கே ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐ மீன் இதுதான் உங்களுக்கு W1ஓட வேல்யூ. ஸோ W1 அதாவது W1 Q1 எல்லாம் ஒன்று தான். ஸோ அதை திரும்பி எழுதணும்னா R இன்ட்டு T1 log ஆஃப் V2/V1 கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நான் இங்கே போடுறேன், இதிலிருந்து எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு log ஆஃப் V2/V1 இதை காமனாக வெளில எடுத்துடலாம். இதுலேயும் டிவைடட் பை R இன்ட்டு log ஆஃப் V2/V1 இருக்கும். ஸோ இங்கே மிச்சம் இருக்கிற டேர்ம் என்னென்னா T1 மைனஸ் T2 டிவைடட் பை T1 இருக்கும். ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 டிவைடட் பை T1. ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு T1/T1 மைனஸ் T2 டிவைடட் பை T1. ஸோ இந்த T1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக எஃபிஷியன்சி தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T2 டிவைடட் பை T1. இதுதான் நம்மளுடைய எஃபிஷியன்சியோடைய ஃபைனல் ஃபார்முலா ஃபார் கார்னாட் சைக்கிள். ஸோ இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியன்சியோடைய வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ பெருசு நமக்கு போட தெரியல அப்படின்னா இதை ஷார்ட்டாக ஒரே இதில் போடுவாங்க. தட் இஸ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. ஸோ அதை இப்படி இதை மாதிரி ஷார்ட்டாகவும் நம்ம போடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைட்னா அது வந்து பார்த்திங்கன்னா T1, ஹீட் ரிஜெக்டட்னா T2 டிவைடட் பை ஹீட் சப்ளைனா T1. ஸோ இதை நம்ம போட்டாலும் சேம் நமக்கு இதே ஃபார்முலா தான் கிடைக்கும், இதே ஆன்சர் தான் கிடைக்கும். பட் இதுதான் வந்து நமக்கு கார்னாட் சைக்கிளுக்கான எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா.
ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஃபுல் வீடியோவில். புரியலனா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.